இந்த ட்ரம்ப்போட யூஎஸ்ஏ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அடிஷ்னல் 25% டியூட்டி போட்டிருக்கிறது வந்து ஒரு பெரிய பேரிடியாக வந்திருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. இது வந்து இட் இஸ் ஆக்சுவலி சமாளிக்க முடியாத லெவலில் தாண்டியாச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இந்தியாவிலேருந்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா $86 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்ததில் இப்போது வந்து 66%, கிட்டத்தட்ட $60 பில்லியன் ஒருத்தான எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஏற்கனவே வந்து அவங்க யூஎஸ்லேருந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து கன்செஷனல் டியூட்டியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது சீ ஃபுட் எடுத்திங்கன்னா அதுக்கு 0%, டெக்ஸ்டைல் அப்பேரல்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இந்த சட்டை அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 10%, திருப்பூர்லேருந்து போகிறதுக்கு வந்து 14%, இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இதோடு இப்போ அடிஷ்னல் ப்ராடக்ட்டுக்கு டியூட்டி 50% போட்ட சேர்த்தா அதிகபட்சமாக 64% திருப்பூர் கார்மெண்ட்டுக்கும், 63% சட்டை, பெட்ஷீட்டு, அது மாதிரி டவல்கள், அந்த மாதிரி மேடப்ஸ் ஐட்டத்துக்கும் 63% டியூட்டி வருதுங்க. இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. அங்கே இருக்க இம்போர்ட்டர்ஸ் பூராமே சஸ்பெண்ட் ஆல் ஆப்ரேஷன்ஸுன்ட்டாங்க. இதுதான் பேரடியாக வந்திருக்கு சமாச்சாரம். இது எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. இது வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். ஏற்கனவே 25% போட்டதோடு அப்படியே நிற்கும். அடுத்த 25% ஒரு 2-3 வாரம் தள்ளி வைக்கலாம்லாம் சொல்லியிருந்தார் ட்ரம்ப்பில் பேட்டியிலனா. அங்கே ரஷ்யனோட டிஸ்கஷன் நடந்தப்போலாம் சொல்லியிருந்தார். ஆனால் அது நடக்காமல் ஷாக்கிங்காக நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டார். அடிஷ்னல் 20% டியூட்டி இம்போஸ்ட் வித் இமீடியட் எஃபெக்ட்னு சொல்லிட்டார். இது வந்து நம்மளை மிரட்டுறதுக்காக, நம்மளை வழியை கொண்டு வரதுக்காக, இல்லை நம்மளை பழி வாங்கிறதுக்காக என்ன நடவடிக்கைக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து சமாளிக்கிற லெவலில் தாண்டியாச்சு. இதை எப்படி ரிலீவ் பண்ண போகிறோன்னு தெரியல. இப்போ காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கிரெடிட் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆர்பிஐலேருந்து வந்து ஃபைனான்ஷியல் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் முடியல. எவ்வளோ தான் கடன் கொடுத்தாலும் அந்த கடனை பூரா நம்ம தான் கட்டி ஆகணும். அது வேறு வழி இல்லை. தற்சமயம் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு அந்த கடன் உபயோகப்படுமே தவிர அந்த கடனே நம்ம கட்டணும், அதுவும் சம்பாரித்து தான் கட்டணும். இப்போது இது என்ன ப்ராப்ளம்னா, பாதி ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அமெரிக்கன் பிராண்டுக்காக பண்ண ப்ராடக்டை பண்ண கார்மெண்ட்ஸையோ இல்லை மற்ற ஐட்டங்களையோ வேறு நாட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணது, அவங்க ஸ்டைலுக்காக பண்ணது. அது வேறு நாட்டுக்கு அனுப்ப முடியாது, வேறு பிராண்டு போட்டு விற்கவும் முடியாது. அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். அப்படி இருக்கப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது பிராண்டை கிழிச்சிட்டு செகண்ட்ஸாக போட்டு $100 ஐட்டத்தை $20 கேட்பாங்க நமக்கு செகண்ட்ஸ் மார்க்கெட்டில். அப்படி கொடுத்தா தான் நம்மளால் சமாளிக்க முடியும். இது வந்து எந்த காஸ்ட்டையும் கவர் ஆகாது. அந்த மாதிரி பேரிழப்பை நம்ம சந்திச்சிட்ருக்கிறோம். ஏற்கனவே இந்த 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கே வந்து பஞ்சு விலையிலேருந்து நூல் எல்லாமே பாதிக்கப்பட்டு வந்துருச்சு. விவசாயிகள்லாம் பஞ்சை வச்சுட்டு இருக்கிறாங்க, விற்க முடியலங்கிறாங்க. ஸ்பின்னிங் மில்லெலாம் ப்ரொடக்ஷனை நிறுத்தியாச்சு. இப்போ என்ன கேள்வின்னா, நிறுத்தி வச்சா எவ்வளோ நஷ்டம், ஃபேக்ட்ரியை நடத்தினா எவ்வளோ நஷ்டம்னு பார்க்குற லெவலில் இருக்காங்க. அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியல. இப்போது அஃப்கோர்ஸ் நம்ம பேசலாம், அதாவது வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வேறு ஆல்டர்னேட் மார்க்கெட் பார்க்கலான்னு. அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க எல்லாருமே. ஆனால் அது எவ்வளோ நாள் ஆகும், உடனே வராது. இப்போ தற்சமயம் இப்போ இதோட பாதிப்பு என்ன ஏதுன்னு நம்ம புரிஞ்சு தெளிகிறதுக்குவே 5-6 மாதம் ஆகிடும். அது எப்படி சமாளிக்கிறங்கிறது ரியலாகவே ப்ராப்ளம் தான். இந்த டியூட்டினால் என்னெல்லாம் ப்ராப்ளம்னா, மெயினாக டெக்ஸ்டைலுக்கு, அப்புறம் சீ ஃபுட்டு, தோல், அப்புறம் ஜெம் அண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுங்க. ஆனால் கன்வீனியண்ட்டாக ஃபார்மா ப்ராடக்ட்டையும் எலக்ட்ரானிக் குட்ஸையும் அவங்க பெர்மிட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஐஃபோன் இங்கே மேனுஃபேக்சர் ஆகி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அதுக்கு டியூட்டி கிடையாது, அடிஷனல் டியூட்டி கிடையாது. ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் இங்கேருந்து அங்கே போகுது, எசென்ஷியல் அங்கே நிறையா இந்தியாவிலேருந்து தான் சப்ளை ஆகுது. அதுக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு அடிஷனல் டியூட்டி கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இந்த டியூட்டியோட மெயின் பாதிப்பு லேபர் இன்டென்சிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல் தான் மேஜர் இன்டென்சிவாக வருது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கொங்கு பெல்ட், இங்கே ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், இந்த பெல்ட்டும், அதே மாதிரி நார்த் இந்தியாவில் நாய்டா, டெல்லி அந்த சைடு பெல்ட்டு, அப்புறம் சூரத், குஜராத் சைடில் பெல்ட்டும் இது சிவியர் ஆகுது. இது எப்படி சமாளின்னு தெரியல. கவர்மெண்ட் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு அசோசியேஷன் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ தூரம் அது வருது, சமாளிச்சு தெரியல.